காதலர் தினம் வருது. காதலர் தினம் அப்படின்னாலே இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தினமா கொண்டாடப்படுகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காதலர் தினம் ஒரு வெற்றி வாய்ப்பா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? லவ் அதிகபட்சமா சக்சஸ் ஆகிற ராசி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது ரிஷப ராசி. லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். அவங்க போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது ஆமாம், தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் கொடுக்கும். சக்ஸஸ் லவ்னா அதுக்கு சுக்கிரன் சந்திரன் தான் மிகப்பெரிய சக்ஸஸ். லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. காதலர் தினம் வருது. காதலர் தினம் அப்படின்னாலே இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தினமா கொண்டாடப்படுகிறது. இந்த காதலர் தினத்துக்கு மீண்டும் அதாவது இன்னுமே ஒரு மகிழ்ச்சியூட்டும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய பிரம்மாண்டமா வெற்றி பெற்ற படங்கள், அதாவது காதலை மையமா கொண்ட படங்கள். அந்த வகையில இந்த காதலர் தினம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காதலர் தினம் ஒரு வெற்றி வாய்ப்பா அமையும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த வருடம் லவ்வர்ஸ் லவ் அதிகபட்சமா சக்சஸ் ஆகிற ராசி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது ரிஷப ராசி. ரெண்டாவது ஆக்சுவலி சிம்ம ராசிக்கு சொல்லலாம். பட் சிம்ம ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆனாலும் இப்போ அது திரும்பி பிரேக்கப்பில் போய் முடியும். அதனால் சிம்மராசி இந்த லவ் விஷயத்தில் இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்போ லவ் விஷயத்தில் அவங்க இறங்கினாங்கன்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது இல்லைன்னா தனிப்பட்ட ஜாதகப்படி பார்த்துக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு 2026 லவ் சக்ஸஸ் ஆகும். உடனே இப்போ போயிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணால் முதல்ல ஃபெயிலியர் தான் வரும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மந்த்து 1 இயரோ கழித்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் தான் ஆகும். பட் ரொம்ப டீப்பாக போனாங்கன்னா கடைசியில் அது ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டோம். இந்த வருடத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. ரொம்ப டீப்பானா அதாவது என்ன சொல்கிறது, ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். அப்படின்னா அவங்களுக்கும் சக்ஸஸ் உண்டு. பட் ரொம்ப டீப்பாக போனோம்னா பின்னாடி பிரச்சனை ஆயிரும். மீன ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது மொத்தம் சொன்னதில் இந்த ரிஷபம், துலாம், மகரம், அப்புறம் கும்பம், தனுஷ் இவங்களுக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நீங்க சக்ஸஸ் ஆகாத ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு நீங்க சொல்லவே இல்லை. எதனால அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகாதுன்னு? பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்கு இப்போ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சாதகமா இல்லை, அதை தான் நம்ம சொல்லணும். பட் அவங்க ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். அதுக்கு நம்ம பரிகாரங்கள்லாம் சொல்றோம். அந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆனால் பேக் அடிச்சிடுறது நல்லது. சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க ஜாதகப்படி, ஏன்னா நம்ம சொல்றது ராசி பலன் தான். அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு லவ் மேரேஜ் இருந்துச்சுன்னா இப்போ உடனுக்குடனே சக்ஸஸ் கிடைக்கலனாலும் நம்ம சொல்கிற பரிகாரத்தைனா அவங்களுக்கு பெரிய அது மேக்ஸிமம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுற பரிகாரம் இப்போ பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறவங்களுக்கு நம்ம அதாவது இவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணும்போது 100% சக்ஸஸ் ஆயிரும். மற்றவங்களுக்கு ஒன்று அந்த நேரத்தில் எதுவும் பிரச்சனை, இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணால் எதுவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பெரிய அளவு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் பின்னாடி அவங்களுக்கு அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு லவ் மேரேஜ் இருக்குது, அவங்க லவ் சக்ஸஸ் ஆகணும் இருக்குது, வெறும் நம்ம ராசி பற்றி தான் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கும் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ராசி பற்றி சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மேக்ஸிமம் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கு கூடுதல் ஒரு பலமாக இருக்கணும் அப்படின்னா வேற எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் முன்பே செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பா பரிகாரம் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? ஆக்சுவலி இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணா அவங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா
அவங்க போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்றது வந்து வித்தியாசமா இருக்கு. ஆமா, தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போய் ப்ரப்போஸ் பண்றது மேக்ஸிமம் அவங்களுக்கு சக்சஸ் ரேட்டிங் கொடுக்கும். கண்டிப்பா. என்ன காரணத்தினால நீங்க சொல்ற மாதிரி தயிர் சாதம் தயிர் சாதம் அப்படின்றது சுக்ரன் சந்திரன் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம வந்து லவ் சக்சஸ் லவ்னா அதுக்கு வந்து சுக்ரன் சந்திரன் தான். சுக்ரன் சந்திரன் யாருடைய ஜாதகத்துல இருக்கோ, சேர்க்கை இருக்கோ, அவங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும், மேக்ஸிமம் 99% அவங்களுக்கு லவ் மேரேஜ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ஒரு அந்த இணை பிரியா இந்த என்ன சொல்றது, இந்த இந்த லவ் வந்து எப்படின்னா, அதாவது இப்போ ஒருத்தர் நேரில் பார்க்குறாங்க. திடீர்னு இந்த பையா படத்தில் கார்த்தி வந்து பொண்ணு பார்க்குறாரு, அப்புறம் உடனுக்குடி பார்த்தோன்னே லவ் வந்துடுது. அதே மாதிரி ஜேஜேல மாதவன் பொண்ணு பார்த்தோன்னே லவ் வந்துடுது. லவ் வந்தோடனே அவ துரத்தி எப்படியோ ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் ஆயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி காதல் அப்படின்றது எல்லாமே சுக்ரன் சந்திரனை குறிக்கும். ஸோ அவங்க அந்த காதல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தயிர் சாதம் சாப்பிட்டு போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் மேக்ஸிமம் 99% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்க சார். இவங்க அதாவது இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நேரம் காலம் வந்து ஒரு சிலர் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனே கூட பார்த்தீங்க அப்படின்னா நேரம் காலம் பார்க்கறது ஒரு வழக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த டைம்ல போய் இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு எந்த டைம்ல போய் ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அது வந்து எப்படின்னா, காலையில ஒரு 6:30க்குள்ள, ஒரு 5:30 6:30க்குள்ள ஒன்று. ரெண்டாவது மதியம் 12 மணி கணக்கு வச்சு 11:50 12:10 இந்த பீரியட்ல லவ் ப்ரப்போஸ் பண்றது சக்ஸஸ் ஆகும். ஈவினிங் டைம்ல கரெக்டா மணி வந்து ஒரு 6:15 6:45 லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது நீங்க சொன்ன ராசிகள் அடிப்படையில சொல்லுங்க. ஆமா, அந்த ராசிகளை எந்த ராசியா இருந்தாலும் இது பொது. இந்த டைமிங் ஆஃப் பீரியட் வந்து ரொம்ப பொதுவான பீரியட். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாசிட்டிவான பீரியட். இந்த டைம்ல போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட்டிங் இருக்கும். கண்டிப்பா சார். நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம ஜோசியம் அதாவது ஜோதிடம் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான. ஆனா நீங்க வித்தியாசமான பரிகாரங்களை தொடர்ந்து வந்து எல்லா ஊடகங்கள்லயும் சொல்லிட்டு வரீங்க. அதாவது நீங்க பரிகாரம் சொல்லி பழித்தவர்கள்லாம் இருக்காங்களா? அதாவது இந்த லவ்வர்ஸ் டே இது தொடர்பான விஷயங்கள். இல்ல, லவ்வர்ஸ் டேன்னு இல்ல, பொதுவா வந்து நம்ம எல்லாமே பிளானட்ஸ் தானே எடுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து வெறும் கடவுள் அப்படின்னும் போது ஜோதிடம் வந்து சயின்ஸ்மா. ஜோதிடத்துல வந்து நீ வந்து உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் கிரகங்களால் மட்டுமே ஆட்டுவிக்கப்படுகிறது. ஏன்? நீங்க சிவபெருமானையும் சனி பிடிக்கும். ஓகேங்களா? இது விநாயகரையும் சனி பிடிக்கும். ஸோ நவகிரகங்கள் தான் இங்க இருக்கிறதுல முதன்மையானது. இவருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். யாருக்கு? பிரம்மாக்கும். ஸோ இந்த நவகிரகங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இந்த கோயில் அப்படின்றதே வந்து பிளானட்டரி பொசிஷன் வச்சு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிரகங்களால் கண்ட்ரோல் பண்ணா, இப்போ ஒரு மஞ்சள் நிறம்னா அது குருவோடது. ஓகேங்களா? இப்ப தயிர்னா அது ஒரு கிரகத்தோடது. ஓகேங்களா? அப்படின்ற போது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாமே நம்ம எப்படி வேணா ஜோதிடத்தை, அதாவது வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். புரியுதா? நீ ஜோதிடத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சா எப்படி வேணா பயன்படுத்தலாம். அது தெரியாதவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள், தெரிந்தவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். கண்டிப்பா. நீங்க சொன்னீங்களா சார், ஒரு சில ராசிகள் வந்து இந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு போனா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய காதல் வந்து திருமணத்துல போய் கண்டிப்பா முடியறதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு? அதான் ஆக்சுவலி வந்து யாரோட ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரனுடைய சேர்க்கை, அதனுடைய ஒண்ணு தொடர்பு இருக்குதோ அவங்க வந்து மேக்சிமம் மேரேஜ் வந்து லவ் பண்ணி தான் அவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஜாதகத்துல வழிகள் இருக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் இருக்கோ அவங்க மேரேஜுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதுல மேரேஜுக்கு முன்னாடி முடிச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்ப தொடர்ந்து காதலர் தினத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த காதலர் தினத்துல சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்க அதாவது போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, ப்ரப்போஸ் பண்ணி அவர்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் அதாவது திருமணத்திற்கு பின்பும் நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே, அதெல்லாம் நீடிக்கிறது இல்லைம்மா. அது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ ராசிகள் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ராசிப்படி ஒரு ராசிக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்றது, இது எல்லாமே பொதுவான விஷயங்கள். ஓகேங்களா? இது வந்து ஏன்னா எல்லாருக்குமே லவ் வரும். எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு லவ் வரும், அவங்களுக்கு லவ் ஃபெயிலியரும் இருக்கும்.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்றது தப்பான விஷயமா பார்ப்பாங்க. இப்போ வந்து லவ்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு, லவ் மேரேஜும் அதிகமாயிடுச்சு. அப்பெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே மேக்ஸிமம் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ வந்து இந்த ராசிக்காரங்கள்லாம் லவ் பண்ணா இவங்களுக்கு சக்ஸ் ஆகும் அப்படின்றது பொதுவான விஷயம். இப்போ நம்ம சொல்லலாம், பொதுவாக வந்து மேச ராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ரிஷப ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் செட் ஆகும், அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பொதுவாக நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க ஜாதகப்படி லவ் மேரேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? லவ் மேரேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும், இல்லை 7ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களாம் லவ் மேரேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும் பொழுது வெறும் இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணுவாங்க. சில பேர் ஆக்சுவலி பொதுவாகவே வந்து உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா மேரேஜில் வந்து டைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு ரியல் லவ்வாக இருக்கும் பொழுது, ஆமாம் ரியல் லவ்வாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருக்குது ரொம்ப அப்படின்றது வந்து வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்க்காம நம்ம ஜாதக பொருத்தத்தை வச்சு அதை கண்டுபிடிக்கலாங்கம்மா. அப்படி கண்டுபிடிக்க இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அதை கண்டுபிடிச்சி அந்த லவ்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்கான பரிகாரங்களை பண்ணலாம். எந்த மாதிரியான பரிகாரங்கள்? அதுக்கான பரிகாரங்கள் உண்டு. அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதை பொறுத்துதான். இப்ப கலத்திர தோஷம் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது தோஷம் இருக்கா, சர்ப்ப தோஷம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது மேக்சிமம் சக்சஸ் ஆயிரும். ஏன்னா அங்க நீ வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை வருதுன்னா அங்க லவ் உண்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ லவ் உண்மையா இருக்கும்னா அது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கணும். இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடல் ஈர்ப்பால் கவர்ச்சியால் வர்ற காதல், அந்த கந்தர்வ காதல், அந்த கவர்ச்சி காதல் வந்து நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. நிலைக்காதுன்னு சொல்லணும். கவர்ச்சி காதல் இன்னும் ஸ்ட்ராங். காமம் இல்லாமல் காதல் கிடையாதுங்க. என்னது காமம் இல்லாமல் காதல்? ஒரு பொண்ணை பார்த்தா எப்போ லவ் வரும்? 5 வயசுலயா வரும் லவ்? 14 வயசு எப்போ நமக்கு ஹார்மோன் இது செக்ரேஷன் வருது அப்போதான் லவ் வரும். காமம் இல்லாமல் காதல் இல்லை. சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறவன்லாம் லவ் வெறும் காமத்துக்காக அப்படின்னு எடுத்துக்கூடாது. பட்டு காமத்தோடு சேர்ந்த காதல் தான் எப்பயுமே நிலைக்கும். ஆனால் காமத்துக்கு மட்டுமாக இருக்கிற காதல் நிலைக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் அதாவது வந்து ஒரு இப்போ வந்து சார் அந்த பொண்ணோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கலாம்லாம் சில பேர் சொல்லுவாங்க. சுக்கிரன் சந்திரன் தான் கண்ணை குறிக்கும். பார்த்தவுடன் காதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது என்னென்ன படம் சொன்னேன், மின்னலே படத்தில், அப்புறம் ஜே, அப்புறம் பையா, இதெல்லாம் பார்த்தவுடன் காதல். இது சுக்கிரன் சந்திரன் கண்களை பார்த்தவுடன் அந்த ஒரு காந்த சக்தி அப்படின்ற மாதிரி அந்த கண்ணு மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வர்றது எல்லாமே சுக்கிரன் சந்திரன். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் தான் கண்களுக்கு காரகர்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே அப்போ மறக்கவே முடியல, நைட்டெல்லாம் அவளையே நினச்சிட்டு இருக்கிறது. இதுதான் காம காதல். இதெல்லாம் இது பேசுறதுக்கு தப்புலாம் இல்லை, இதெல்லாம் இயற்கை, நேச்சர். ஓகேங்களா? ஸோ அது வந்து சுக்கிரன் செவ்வாய் அந்த பொண்ணுடைய ஸ்ட்ரக்சரை வர்ணிக்கிறது, அதை பற்றி பேசுறது, இது எல்லாம் சுக்கிரன் செவ்வாய் வரும். ஓகேங்களா? அது வந்து இவங்க இந்த மாதிரி லவ்னா மேரேஜுக்கு முன்னாடி அதான் செக்ஸில் அது எல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் அவங்களுக்கு. பட் வந்து அந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லவ் ரியலாக இருக்கும்போது எங்கே செக்ஸ் வந்துடுதோ மேக்ஸிமம் அவங்க கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த உடல் தேவை தவிர்க்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அவங்க ஜாதகத்தை வச்சுதான் அந்த பரிகாரங்களை கண்டுபிடிக்க முடியும். வெறும் ராசிகளை வச்சு நம்ம பரிகாரம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த வேணா நம்ம சொல்ல முடியும். இந்த இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து நம்ம லவ் மேரேஜ் கேட்கறாங்க, இல்லைம்மா அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்கம்மா, கொஞ்சம் உஷாரா இருங்கம்மா முன்னாடியே சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆனவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது கன்ஃபார்மா இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். நெகட்டிவ் இருந்தாலும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
பட் சுக்கிரன் சந்திரன்லயும் அதாவது வந்து இது மட்டும் இல்லையா, மற்ற 5ஆம் இடம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது லவ் சக்சஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உண்மையா சொல்றேன், லவ் மேரேஜ் பண்ணி அந்த ரியல் லவ்வா இருக்கும் பொழுது அவங்க எந்த சூழ்நிலையா இருந்தும் பிரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரேஞ்சு மேரேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் லவ்ன்ற விஷயமே வராம இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சிடும். பொதுவா ஜென்ரிக்கா பார்க்கும்போது சுக்கிரன் சந்திரன் ஒருத்தர் சேர்ந்துருந்தா லவ் மேரேஜ் சூப்பரா இருக்கும். சுக்கிரன் செவ்வாயும் லவ் மேரேஜ் நல்லா இருக்கும். ஆனா சுக்கிரன் செவ்வாயின்னும் போது நம்ம மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் போச்சுன்னா பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ லவ் சொல்ல போறோம் அப்படின்னா எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டு போய் சொல்லலாம் சார்? ஆக்சுவலி வந்து நான் முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு அப்படி இன்னும் ஒரு தெய்வ பரிகாரம் அப்படின்னா, மகாலட்சுமி வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னாவோ இல்லை கோயில் பக்கத்தில் மகாலட்சுமி கோயில், அந்த கோயிலில் போயிட்டு தயிர் சாதம் படைச்சி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சுக்கிரன், மகாலட்சுமி சுக்கிரன், தயிர் சாதம் சுக்கிரன் சந்திரன், அதான் காரணம். அது மாதிரி இப்போ லவ்வர்ஸ் டே அப்படின்னாலே ரோஸ் பூவும் இந்த ரிங்லாம் கொடுக்கறது வழக்கமா இருக்கு இல்லைங்களா? இந்த ரிங்ல என்ன சென்டிமெண்ட் இருக்கு, இதுல எதனால ரிங் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க? அதெல்லாம் ஜென்ரல்மா, அதுக்கும் ஜோசியத்துக்கும் ரோஸ் கொடுக்கறதுக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த ரிங் ரோஸ்ன்றது வந்து அது வந்து பூன்றது சுக்கிரன் தான். ஓகேங்களா, அதனால வந்து நீங்க பூ கொடுத்துட்டு அதான் நீங்க சுக்கிரன் இல்லாம நீங்க காதலோ காமமோ வரப்போறது இல்லை. ஸோ சுக்கிரன் தான் அந்த பூ, அழகு, நறுமணம் எல்லாமே. ஸோ அதனால போயிட்டு நம்ம அதை பண்றோம். அதனால அதுதானே தவிர வேற ஒன்றும், இங்க எல்லாமே கிரகங்கள் தான். பல்வேறு விஷயங்கள்ட்ட எங்களோட நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு நன்றி.